Hey all, first of all, a very happy new year to all my friends and families out there. How's your 2025 அப்படிங்கிறது வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள் whether it is good or bad அப்படின்னு. உனக்கு எப்படி போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் நிறைய எல்லாம் ஒன்றும் லேர்ன் பண்ணல, பட் பார்த்து புரிஞ்சுக்கிட்டேன். அது ரைட்டாக தப்பான்னு தெரியல, பட் அக்கார்டிங் டு மீ அது வந்து என்னோடய தாட்ஸ் வந்து கரெக்டுன்னு எனக்கு வந்து தோணுது. அதை தான் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்னென்னா இந்த 2025ல் வந்துட்டு நம்ம நிறைய பேரை வந்து இழந்திருப்போம். நிறைய பேருக்கு எமோஷ்னல் சப்போர்ட் இல்லாமல் இருந்தவங்களுக்கு நிறைய புது ரிலேஷன்ஷிப் வந்து கிடச்சிருப்பாங்க. ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த இழந்தவங்க வந்து அவங்க உயிரோடு இருந்திருக்கும்போது பேசாமல் இருந்திருப்போம். பல ஆர்கியூமெண்ட்ஸ்னால் பிரிஞ்சிருப்போம். நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களாக இருந்திருக்கலாம். ஏதாவது ஒரு ஆர்கியூமெண்ட்டில் வந்துட்டு இனிமேலாம் இவன்கிட்ட பேச வேண்டாம், இல்லை இவன்கிட்ட பேச வேண்டாம் போ அப்படின்னு சொல்லி விட்டுருந்துருப்போம். பட் அவங்க வந்துட்டு இப்போது இந்த 2026ல் நம்ம கூட வந்து இல்லாமல் இருப்பாங்க. ஸோ நான் வந்து இந்த மாதிரி இழந்தவங்களையும் பார்த்துட்டேன். இந்த 2025ல் நிறைய பேருக்கு புது எமோஷ்னல் சப்போர்ட் கிடச்சி அவங்கள பார்த்து நான் சந்தோஷமும் பட்டிருக்கேன். அந்த மாதிரி ஆட்களை பார்த்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, யூ ஹாவ் டு டேக் எ மொமெண்ட் டு தேங்க் காட். ஏன்னா நீங்கள் இன்றைக்கி தூங்கி நாளைக்கு எந்திரிக்கிறீங்கன்னா யூ ஹாவ் டு தேங்க் காட். உங்கள் மனசு பிடிச்ச ஒருத்தவங்க கூட நீங்கள் எப்போயாவது ஒரு சண்டை போட்டிருந்தாலோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைனால வந்துட்டு பேசாமல் போயிட்டீங்க அப்படின்லாம் இருக்குன்னா, தயவு செஞ்சு ஒரு சின்ன ஒரு மூவ் நீங்கள் எடுங்க. ஒருவேளை பேசி தீர்க்கக்கூடிய ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு மூவ் எடுத்து அந்த விட்டு போன ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணலாம். இல்லை ரொம்ப பெரிய சீரியஸ் இஷ்யூ, அதை என்னால் மறுபடியும் போயிட்டு வந்து கண்டினியூ பண்ண முடியாதுன்னா ஓகே, இட்ஸ் ஆல் யுவர் சாய்ஸ். நான் அதை இது பண்ணல. ஒரு வேளை ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்து அதை வந்து நீங்கள் பேசி சரி பண்ணி மறுபடியும் நீங்கள் ஒரு நல்ல பாண்டிங்குள்ளே போயிட்டீங்கன்னா அவங்களுக்கும் சந்தோஷம், அவங்களுக்கும் சந்தோஷம். இப்போ இருக்கிற யங்கர் ஜெனரேஷன்ஸுக்கு, அதாவது என்னோடய ஏஜில் இப்போ இருக்கிற ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு செல்ஃப் ரெஸ்பெக்டோட இம்பார்ட்டன்ஸ் வந்து புரியுது. ஏன்னா நிறைய பேர் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு புரியுது அண்ட் வாய்ஸ் அவுட் பண்ணுறாங்க. ஏதாவது ஒரு தப்பு நடந்தாலும் இல்லை ஏதாவது ஒன்று பண்ணாலோ டக்குன்னு வந்துட்டு வாய்ஸ் அவுட் பண்ணுறாங்க. இப்போ அதனால அவங்களுக்கெல்லாம் வந்து நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு விரும்பலை. பட் இப்போ என்னோடய அம்மாவோட ஏஜ், நம்மளோட அம்மாக்களோட ஏஜ், நம்மளோட அப்பாவோட ஏஜ் இருக்கிறவங்கெல்லாம் இப்போ நிறைய பேர் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறாங்க, எஃபி இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்க. எதுக்குன்னா டு வாட்ச் ரீல்ஸ், அவ்வளோதான். மற்றபடி அதை பற்றி பெருசாக தெரியுதான்னு தெரியல. நம்ம பாட்டுக்கு டவுன்லோட் பண்ணி கொடுத்துட்டு போயிருந்திருப்போம். அவங்க வந்து உட்காந்து பார்த்துட்ருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம், அதாவது டு த ஆன்டீஸ் அண்ட் அங்கிள்ஸ் அவுட் தேர், கொஞ்சம் இன்னசென்ட்டாக இருக்கிறவங்களுக்கு, என்னோடய ஃபேமிலியிலே பார்த்துருக்கேன். நம்மளோட அப்பாவோ இல்லை அம்மாவோ மாற்றி வந்துட்டு ஒரு அப்ரிஷியேஷன் பண்ண மாட்டாங்க. சில பேரோட அப்பாக்கள் பண்ணுவாங்களா இருக்கும், அப்ரிஷியேட் பண்ணுவாங்களா இருக்கும், ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுப்பாங்க. அம்மா குக் பண்ணாலோ இல்லை அம்மா நல்லா அழகாக ஒரு சாரீ கட்டினாலோ ரெடி ஆனாலோ மோஸ்ட் ஆஃப் தி பேரண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அப்பாலாம் வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. பட் நம்மளோட அம்மாக்களோட மைண்டில் வந்து என்ன இருக்குன்னா, நான் நல்லா குக் பண்ணேனே, அட்லீஸ்ட் அவங்க அப்ரிஷியேட் பண்ணியிருக்கலாம், இல்லை என் பையனாவது என் பொண்ணாவது அப்ரிஷியேட் பண்ணியிருக்கலான்னு வந்து நினைப்பாங்க. ஒருவேளை அங்கிள்ஸ் யாராவது வந்து இதை பார்க்குறீங்க அப்படின்னா டேக் ஏ மூமெண்ட் டு அப்ரிஷியேட் தான். அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, ஓப்பனாக வந்து சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி ஆன்டிஸ்க்கும் எனக்கு வந்து என்ன சொல்லணும்னு தோணுதுன்னா, உங்கள் ஹஸ்பண்ட் அவங்க வந்துட்டு ஏதாச்சும் ஒரு எஃபர்ட் எடுத்து உங்களுக்காக எதாவது பண்ணுறாங்கன்னா டேக் ஏ மூமெண்ட் டு அப்ரிஷியேட். ஓகே, ஏன்னா அவங்களே எதிர்பார்ப்பாங்க, நம்ம இவ்வளோ பண்ணோமே, இவங்க எதுவுமே சொல்லவே இல்லை அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ அதனால் அப்ரிஷியேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். என்னோடய ஏஜில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு ஒன்று சொல்லணுன்னா, சில பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருப்பாங்க. சிலவங்களோட பேரண்ட்ஸை நீங்கள் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு பேரண்ட் வந்து நமக்கு இல்லைன்ற மாதிரி தோணும். நம்மளோட பேரண்ட்ஸ் சில டைம் பார்க்கும்போது இவங்களும் அந்த மாதிரி இருக்கலாமே, அந்த மாதிரிலாம் தோணும் இல்லையா. நீங்கள் அதை ஓப்பனாக கேட்டால் தான் தெரியும், அவங்க மனசில் என்ன இருக்குதுன்னு ஓப்பனாக கேட்டால் தான் தெரியும். இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, பிகாஸ் ஐ டுக் எ ஸ்டாண்ட். நான் போய் எல்லாரையும் உட்கார வச்சு ஏன்னா இதெல்லாமே வந்துட்டு நான் பார்த்தது. நான் எல்லாமே உட்கார வச்சு பேசினேன், எல்லாம் பண்ணேன். சிலது ஒர்க் அவுட் ஆகிருக்கு, சிலது ஒர்க் அவுட் ஆகாமல் போயிருக்கு. ஒருவேளை உங்கள் மனசுக்குள்ளே அடைச்சி வச்சுட்ருக்கீங்கன்னா போங்க, பேசுங்க. எனக்கு நீங்கள் இந்த மாதிரி இருந்தால் பிடிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லுங்கள். சில பேரண்ட்ஸ்க்கு வந்து அது தெரியாது நீங்கள் என்ன வந்து எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு. ஒருவேளை வாட் இஃப் அந்த பேரண்ட்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நினச்ச மாதிரி இருந்தாங்க அப்படின்னா வந்து உங்களுக்கும் வந்து அது ஹாப்பி தானே. ஸோ நீங்களே ஒரு ஸ்டாண்ட் எடுத்து 2 பேரையும் உட்கார வச்சு பேசுங்க. ரைட்டோ ராங்கோ உங்கள் மனசில் இருக்கிறது சொல்லுங்கள், அவங்க மனசில் இருக்கிறத கேளுங்க, ஹாப்பியாக இருங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், டைமும் மனுஷங்களும் இப்போ விட்டால் நாளைக்கு கிடைக்க மாட்டாங்க. ஸோ இருக்கிறத வந்து கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்ணுங்கள்.
இருக்கிறவங்கள வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. நீ என்ன தான் ஸ்டாண்ட் எடுத்தாலும் நான் உன்னைய புரிஞ்சுக்க மாட்டேன் அப்படின்ட்டு இருந்தால் விட்டுருங்க. பட் இன்கேஸ் நீங்கள் எடுக்கிற ஸ்டாண்டில் அவங்களுக்கு வந்து ஒரு வேளை உங்களை புரிஞ்சிருச்சு அப்படின்னா அது ஹாப்பி தானே. பேரண்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் செல்ஃப் ரெஸ்பெக்டோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லிக் கொடுங்க. வீட்டில் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிறது, ஓன் பார்ட்னரையும் வந்துட்டு கேவலமாக பேசுகிறது, அந்த மாதிரியெல்லாம் வேண்டாம். பிகாஸ் அவங்களுக்கும் ஹர்ட் ஆகும், அவங்களுக்கும் வலிக்கும் மனசு. அதை ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. பிகாஸ் அவங்க வந்து அதுக்கு யூஸ்டுவாக இருப்பாங்க. இது டெய்லி நடக்கிறது தானே அப்படி தானே. பட் அவங்களோட பார்ட்னர்கிட்ட வந்து கேட்டிங்க அப்படின்னா அவங்க மனசில் அந்த பெயின் இருக்கும். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி மாறி மாறி அப்ரிஷியேட் பண்ணாமல் டவுன் ஆக்கிட்டே இருக்கிற பேரண்ட் யார் இருந்தாலும் கூப்பிட்டு உட்கார வச்சு பொறுமையாக சொல்லுங்கள். கேட்டால் அவங்க இஷ்டம், கேட்கலனாலும் ஃபைன். அதை நம்ம மாற்ற முடியாது. நம்ம வந்து யாரையும் திருத்த முடியாது. திருத்துறது நம்ம வேலையும் கிடையாது. ஓகே, ஸோ திஸ் எண்ட் ஆஃப் 2025 ஒரு ரிலேஷன்ஷிப்பை தக்க வச்சுக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்ட் நம்ம எடுக்கலாம், தப்பில்லை. அந்த ஸ்டாண்ட் எடுத்தும் அவங்களால அதை புரிஞ்சிக்க முடியல, இல்லை நான் ஏற்றுக்கவே மாட்டேன், நான் வரவே மாட்டேன் அப்படின்னு பிடிவாதமாக இருந்தாங்கன்னா அது அவங்களோட ஃபால்ட். நம்ம அதை வந்து எதுவுமே பண்ண முடியாது. பட் அட்லீஸ்ட் நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுத்தோம் அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட நம்ம லைஃப்பை வந்து மூவ் ஆன் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். அதுக்காக தான் சொல்கிறேன். அப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் வந்துட்டு ஐயோ நான் அன்னைக்கு இந்த ஸ்டாண்ட் எடுக்கலையே அப்படின்னு நான் ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால நான் இந்த ஒரு டெசிஷன் எடுத்திருக்கேன். பை அண்ட் ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி நியூ இயர்.